இங்க ஒரு நாய் வேகமா ஒரு குழிய தோண்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட பாதத்துல எல்லாம் காயம் ஆனா கூட வேகமா தோண்டிட்டு இருக்கு. தன்னோட குட்டிங்களையும் வேகமா தோண்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லிட்டு, எதுக்காக இவங்க அப்படி தோன்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த நாயோட ஓனர் ஒரு இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக வேக வேகமா தோண்டிட்டு இருக்கு. அந்த நேரம் உள்ள பார்த்தா ஒரு தாத்தாவும் ஒரு பேத்தியும் இருக்காங்க. அந்த தாத்தா மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா அந்த பேத்தி மட்டும் முழிப்போட இருக்காங்க. நம்ம இந்த மாதிரியே தோண்டிட்டு இருந்தோம்னா சீக்கிரமா அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்ச இந்த நாய் வேகமா ஓடி போய் அங்க தூரத்துல மிலிட்டரி சோல்ஜர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த நாய் என்னமோ அவங்க கிட்ட விளையாடுது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா அந்த நாய் ஏதோ சீரியஸா சொல்ல வர விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த நாய் கிட்ட ஒரு சோல்ஜரும் கேக்குறாரு. அதுக்கேத்த மாதிரி தன்னோட ஓனரை காப்பாத்ததான் இது கேட்க வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் வேகமா அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு போன பிறகு பார்த்தா அங்க 2 பேர் மாட்டிட்டு இருக்கிறது தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே இங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவங்களையும் காப்பாத்திடுது. அதுல ஃபர்ஸ்ட் தாத்தாவையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குட்டி பொண்ணையும் தூக்குறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு என்னோட நாய்ங்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அழறா. ஆனா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே என்னோட நாய் இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளோட பேச்சு கேட்காம அவளையும் அப்படியே தூக்கிடுறாங்க. அங்க இருந்து ஹெலிகாப்டர் புறப்படுற சமயத்துல கூட தன்னோட ஓனர் தன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கமா பாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் கிளம்பவும் அந்த ஹெலிகாப்டர் பின்னாடியே வேகமா இந்த நாயும் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச தூரத்துல ஹெலிகாப்டரும் நல்லா வேகமா பறந்துட்டனால இந்த நாயால பின்னாடி ஓடவும் முடியல. சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஓனர் நம்ம கிட்ட திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்குது. ஆனா நாட்கள் போக போக அதுக்கு மோசமான நிலைமை தான் ஆகுது. தன்னோட 3 குட்டிங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் அங்க இருக்க சின்ன சின்ன சாப்பாடெல்லாம் எடுத்து தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்குது. இருந்தாலுமே தன்னோட குட்டிங்களை அங்க இருக்கிற காக்கா எல்லாம் கொத்த ஆரம்பிக்குது. இத பார்த்து இந்த அம்மா நாயும் போய் தடுக்குது. ஆனா இருந்தாலுமே இதுக்குதான் பல காயங்களோட உயிர் தப்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா மழை பெய்யறனால இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சேஃப் இல்லன்னு நினைச்சு அந்த நாய் தன்னோட குழந்தைங்களை அழைச்சிட்டு தன்னோட ஓனர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்குது. அந்த பிரிட்ஜ தாண்டி போலான்னு சொல்லி போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பிரிட்ஜும் கொலாப்ஸ் ஆகி இவங்க 4 பேரும் அந்த தண்ணியிலேயே விழுந்துடுறாங்க. இருந்தாலுமே இந்த 4 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரும் தப்பிச்சிடுறாங்க. 2-3 நாளா தன்னோட குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த நாய் சாப்பிடாம இருந்தனால அது ரொம்பவுமே டயர்டா இருந்தது. தன்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரே இடத்துல கம்முன்னு படுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கேம்ப்ல அந்த குழந்தை தன்னோட நாயை பத்தியே அழுதுட்டு இருக்கா. கரெக்டான சாப்பாடு கிடைச்சதா இல்ல என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்றது தெரியாமே அவளும் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த நாயோ தன்னோட ஓனரை பத்தி நினைக்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுல குட்டி நாயா இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க துரத்திருப்பாங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணு தான் இந்த நாய்க்குட்டிய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன்னோட தாத்தாவோட பெர்மிஷனோட சேர்த்து இங்க வீட்லயும் வளர்த்துட்டு இருக்கா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி என்னோட ஓனர் கிட்ட நானும் போய் சேருவேன் அப்படின்ற மாதிரி துணிவோட இருந்த நாய் கடைசியில தன்னோட ஓனரை பார்த்ததுமே அதுக்கு பயங்கரமான சந்தோஷம் இருந்ததுதான் சொல்லலாம். ஒருத்தவங்க மேல நம்ம பாசம் வச்சுட்டோம்னா அதுக்கு பல மடங்கா அந்த பாசத்தை நம்ம கிட்ட காட்டுவாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுமே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட பெட் நேமையும் கமெண்ட் பண்ணுங்க.